வணக்கம்ங்க. அதாவது கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதி எம்பியாக இருப்பவர் தான் பிரஜ்வல். இவர் 33 வயது ஆன இவர் 28 வயதிலே எம்பி ஆனவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புகழின் உச்சியில் இருந்த இவர் தற்போது பாலியல் வழக்கில் சிக்கியுள்ளார். அதாவது பாலியல் பலாத்காரம் 2 வழக்கு, ஒரு பாலியல் தொல்லை என்ற 3 வழக்குகளில் சிக்கி தற்போது ஹாசன் போலீசாரால் ஏற்கனவே கைது செய்ய முயற்சி செய்து முடியாததனால் மாநில அரசின் சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் இன்றைய தினம் அவரை கைது செய்துள்ளனர். நேற்று மாலை ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்த லுப்தான்சா ஏர்லைன்ஸ் மூலம் வந்தபோது பெங்களூரு மத்திய தொழில் பாதுகாப்பு படை பிரிவு போலீசார் விமான நிலையத்தில் பிடித்து பின்னர் அந்த எஸ்ஐடி போலீசார் வசம் ஒப்படைத்தனர். எஸ்ஐடி போலீசார் விமான நிலையத்திலிருந்து அவர்கள் அலுவலகத்துக்கு பெண் அதிகாரிகள் மூலமே அவரை அமர வைத்து ஒரே ஜீப்பில் 5 பெண் அதிகாரிகளை உட்கார வைத்து அவரை அழைத்து வந்து தற்போது பெங்களூர் விதான சௌதா அருகே உள்ள எஸ்ஐடி அலுவலகத்தில் அவரை வைத்துள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் பவுரிங் மருத்துவமனையில் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனையில் செய்த பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார். அதாவது பிரஜ்வல் தரப்பில் ஒரு சைடில் அவருக்கு ஜாமீன் கேட்டு அவரது வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்ய உள்ளனர். அதேபோல் எஸ்ஐடி அதிகாரிகளும் தங்கள் விசாரணைக்காக 10 நாள் விசாரணைக்கு கேட்க உள்ளனர். ஏற்கனவே எஸ்ஐடி அதிகாரிகள் எந்த மாதிரி இவரிடம் விசாரணை மேற்கொள்ளலாம் என்று முழுமையான ஆதாரங்களை திரட்டி வைத்துள்ளனர். ஏற்கனவே புகார் கொடுத்த அந்த 3 பெண்களிடம் வாக்குமூலம் பெற்று அவர்கள் ஆடைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். அதேபோல் பிரஜ்வல் அலுவலகம் உள்ள அந்த மக்களவை உறுப்பினர் அலுவலகம் உள்ள ஆசன் மற்றும் அவரது பண்ணை வீடு சக்லேஸ்புராவில் உள்ள பண்ணை வீடு மற்றும் பல்வேறு இடங்களில் பிரஜ்வல் தங்கியுள்ள இடங்களில் உள்ள சில பொருட்களை கூட சேகரித்து வைத்துள்ளனர். இவை அனைத்தும் அந்த விசாரணையின் போது அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார். இன்று நீதிமன்றத்தில் அதாவது மருத்துவ பரிசோதனை பவுரிங் மருத்துவமனையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு 10 நாட்கள் விசாரணைக்கு கேட்கும்போது ஒருவேளை போலீசார் விசாரணைக்கு எஸ்ஐடி போலீசார் விசாரணைக்கு கொடுக்கப்படும் போது விசாரணை இன்று பிற்பகலில் தொடங்கும். ஒருவேளை ஜாமீன் கிடைத்தால் அதாவது நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்படுவார். எது என்பது பிற்பகலுக்கு பிறகு தெரிய வரும். தற்போது பிரஜ்வல் உள்ள அந்த எஸ்ஐடி அலுவலகம் முன்பு சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று பிற்பகலில் விசாரணை தொடங்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீஹரி.